ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஒன் டே ஃபுல்லாக என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான். சண்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். பார்த்திங்கன்னா சண்டே நல்லா பழிச்சுன்னு வந்துட்டாங்க. தம்பி ஃபஸ்ட்டே எழுந்துட்டான். அவர் மார்னிங் என்ன பண்ணுற? என்ன காலையிலேயே கேரட்டு டீ குடிச்சிட்டியா? டீ பொங்குதா? காலைல என்ன சாப்பிட்ற? கேரட். ப்ரஷ் பண்ணிட்டியா? ரிதன்யா, குட் மார்னிங். ரிதன்யா லேட்டாக தான் எழுந்தாங்க. மெதுவாக எழுப்பி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எடுத்து 1 வீக் என்னோடய துணி மட்டும்தான். 1 வீக் வந்துட்டு மிஷினில் போடுற துணி, கையில் வாஷ் பண்ணுற துணி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து வச்சாச்சு. அப்புறம் டீ போட்டேன். பசங்களை எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு டீ குடிச்சிட்ருக்காங்க. வினீத்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் டீயோட டேஸ்ட்டை பற்றி ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. அப்புறம் பாப்பா எழுந்ததுக்கப்புறம் பாப்பா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு பாப்பா தலையாக வாரி விட்டாச்சு. பாப்பா அதுக்கப்புறம் ஏதாவது எழுதுவாங்க. பாப்பா தலை வாடுறதுக்கு அவ்வளோ அடம். அப்படியே பாப்பாவை சமாதானம் பண்ணி உட்கார வச்சு பாப்பாவுக்கு சிண்டு கட்டி விட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா தம்பி வந்துட்டு காமராசர் பர்த்டேக்காக கவிதை ஒன்று ஸ்பீச் சொல்ல போகிறான். அதை ட்ரெயின் அப் பண்ணிகிட்ருக்கான். ஊருக்கு ஒரு பள்ளியை திறந்தார், உலகரே வைத்தார், மாணவர்கள் மனதை அறிந்தார், மதிய உரிமை கொடுத்தார், எப்போதும் எருமையாக இருந்தார், ஏழையை உயர வைத்தார், நன்றி மாம்பே. அப்புறம் பெட்ஷீட்லாம் வந்துட்டு பாப்பா எழுந்ததுக்கப்புறம் நைட்டு போத்திருந்த பெட்ஷீட்லாம் எடுத்து நான் மடித்து வச்சுட்டு அடுத்து சமைக்க கிச்சனுக்கு போகணும். பழைய துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போடணும். ஆளுக்கு ஒரு வேலை. தம்பி வந்துட்டு எனக்கு இடையில வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார். பார்த்திங்கன்னா மாமா வந்துட்டு அடுத்து நான் பிரித்து வச்ச துணியெல்லாம் எடுத்து மிஷினில் போடுறாரு. எந்தெந்த துணியெல்லாம் மிஷினில் போடணுமோ அதை வந்துட்டு மிஷினில் போட்டு மிஷினை ஓட்டி விட்டுருவார். மேக்ஸிமம் என்னோடய 1 வீக் துணியாக தான் இருக்கும். இடையில துவச்சி போட்டாலும் அந்த டெய்லியும் போட்டு போகிற துணியெல்லாம் நிறையா சேர்ந்துடுது. பார்த்திங்கன்னா என்னோடய துணியை ஃபுல்லாக தம் பண்ணிவிட்டு மிஷினில் லிக்யூட் ஊற்றி தம் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் நான் கிச்சனில் பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட்டு போட்ட பாத்திரத்தை எல்லாமே கழுவிட்டு அடுத்து வந்துட்டு கிச்சன் அன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். கிச்சன் எல்லாமே கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. அதனால் அந்த சமைக்கிற இடத்தெல்லாமே கொஞ்சம் எடுத்து தொடச்சி விட்டு மேடையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். இன்றைக்கி சண்டே மேக்ஸிமம் ஃபுல் டே ஒர்க்கு பிஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த கட்டை மாதிரி கட்டியிருக்கேன். அது வந்துட்டு பாத்திரம் கழுவி வச்சா தண்ணி அந்த எண்டு வரையில் போயிடுது. அதனால் மேக்ஸிமம் அதை புதுசு ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்ருக்கேன். அதை எடுத்துகிட்டு புதுசு போட போகிறோம். அப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மீனை நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு தான் இனிமேல் சமைக்க ஆரம்பிக்கணும். எல்லாம் ஏன்னா மீன் க்ளீன் பண்ணுறது, இந்த கறி கட் பண்ணுறது இதெல்லாம் எங்கள் ஆத்துக்காரர் செய்ய மாட்டார். அவர் வந்துட்டு செய்ய தெரியாது. மேக்ஸிமம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா நான் பண்ணிவிடுவேன். இல்லைன்னா மீன் கடையிலே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மேக்ஸிமம். இன்றைக்கி வந்துட்டு அதுக்கு ஒரு 30 ரூபா இதுக்கு செலவு பண்ணணுமே, எடுத்துகிட்டு வா நானே க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லவும் அவர் வாங்கிட்டு வந்துட்டார். அப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வந்துட்டு புல்லெல்லாம் இருந்துச்சு, அதை வீடியோ கவர் பண்ணிக்கிட்டு மரத்தடியில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது என்ன பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி அந்த படிக்கட்டு வந்துட்டு தனியாக பேர்ந்துட்டு வந்துடுச்சு. நாங்களும் ஹவுஸ் ஓனர்கிட்ட எவ்வளவோ சொல்லி அவர் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் நாங்களே வந்துட்டு அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட்டு வாங்கி வந்துட்டு குழப்பி அதை வச்சுட்டு கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஹவுஸ் ஓனர்கிட்ட எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கல. அதனால் நாங்களே பசங்க ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள். செங்கல்லாம் உடச்சி கொடுத்து அந்த கேப்பில் ஃபில் பண்ணி சிமெண்ட்டு வாங்கி
உள்ள ஃபுல்லாக பூசி விட்டாச்சு. ஏன்னா பூச்சி இதுவும் உள்ளே வந்துடும் பாருங்கள். இது கிச்சனும் அப்படியே அந்த இது தண்ணி அந்த பக்கம் போகிறதுனால அந்த உடஞ்சதை தூக்கி போட்டுட்டு கிச்சன்லேயும் அந்த இது பண்ணியாச்சு. இதை நான் பாத்திரம் கழுவி கமுத்தேன்னா தண்ணி அந்த எண்டு வரல் போகாது. பார்த்திங்கன்னா சமையல் வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டே சைட் பை சைட் மாமாவும் அதை பண்ணிகிட்ருக்காங்க. மீன் குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா பார்த்திங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் மேலே ஏறி நின்று வீடியோ கவர் பண்ணிவிட்டு போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கிளறி விட்டுட்ருக்காங்க. போமா அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. எப்படி குழம்பு வைக்கிறேன்னு நானும் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் அதை போட்டு கிண்டிகிட்ருக்கு. குழம்புக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி ஒரு பக்கம் குழம்பு கூட்டி வச்சிட்ருக்கேன். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் பண்ணிகிட்ருக்கேன். மீனும் வறுவலும் சைட் பை சைட் சேம் டைமில் முடிஞ்சுட்டு பசங்களுக்கு மீன் வறுவல்னால் அவ்வளோ பிடிக்கும். அதனால் மீன் வறுத்த உடனே கிண்ணத்தில் எடுத்து அதுங்களே டெக்கரேட் பண்ணி பாப்பாவே டெக்கரேட் பண்ணிவிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்திங்கன்னா அப்புறம் லன்ச் டைம் ஆகிடுச்சு. பசங்கள்லாம் உக்காந்துட்டாங்க. லன்ச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். மீன் குழம்பு, மீன் வறுவல், கீழே வைக்காத, அவ்வளோதான். பசங்க நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன சாப்பாடு? சாப்பிட்டு முடித்தோடனே பார்த்திங்கன்னா மாடிக்கு போயாச்சு. மிஷினில் துணியெலாம் ஓடி முடிஞ்சுது. அதனால் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் போட்டுட்ருக்கோம். வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் துணி மட்டும் எடுத்து போட்டாச்சு. பார்த்திங்கன்னா என்னோடய மீன் குழம்புக்கு இந்த காகம் வந்து கரைஞ்சிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக. விருந்தாடி யார் வருவாங்கன்னு தெரியல. அப்படியே செடியெல்லாம் பார்த்துட்டு மேலே துணியெல்லாம் காய வச்சாச்சு. நைட்டு மழையில் துணி காயாமல் இருந்துச்சு. அதனால உள்ளே போட்டு வச்சுருந்தோம். பசங்க பார்த்திங்கன்னா கீழே 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக ஒரு 4 o'clock வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இருட்டு பாருங்கள். மேகம் எப்படி கருமேகம் சூழ்ந்து நல்ல காற்று. மழை வந்துடும் தான் நினச்சோம். அதே மாதிரி வெளியில் போகலாம் அப்படின்னு பார்த்தா நல்ல மழை நல்ல காற்று. ஈவினிங் அரிசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா நல்ல மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா எப்படி குளிச்சுட்டு வெளியில் டோரை ஓப்பன் பண்ணினா பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக நல்லா காற்று மழை. பசங்க ஜாலியாக வெளியில் விளையாண்டாங்க. பாருங்களா ஜாலியாக வெளியில் விளையாண்டுட்ருக்காங்க. வெளியில் போகலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டிலே இருந்துச்சு. மழை நின்னதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு. நல்லா காற்று ஜம்முன்னு அடிக்கவும் பசங்க ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க பாருங்கள். மழை விட்டுருச்சு. ஒரு 5:30 மணி இருக்கும். 5:30 மணிக்கு மேலே சரி ஓகே அரிசி வாங்க போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தொலைவில் பார்த்திங்கன்னா அந்த மண்ணை ரோட்டு மேலே கொட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த ஃப்ளாட்காரவங்க. போக முடியல, வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த எறும்பு மாடுங்களால் தான் இந்த தொல்லை, அவங்க மண் அடிக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அரிசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே வண்டியில் கிளம்பிட்டோம். சண்டே மேக்ஸிமம் எங்கே வெளியிலே போகல. பசங்களும் எங்கேயாவது வெளில கூப்பிட்டு ஃபோன் போட்டு நசுன்னுட்டு இருந்தாங்க. அதனால் அப்படியே எங்கள் ஆத்துக்காரர் என்ன பண்ணிட்டாரு, வண்டியில் ஏறி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் தெருவை 2 ரவுண்டு அப்படியே சுற்றி காமிச்சிட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாரு. அரிசி வாங்கிறது தாங்க போயிட்டுருக்கோம். என்ன பார்க்குறீங்க? நேராக பார்த்து வண்டி ஓட்டுங்க. எல்லாம் திருநென்றவூர் பாருங்கள். திருநென்றவூர் பஜார். இந்த நெட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மழை லைட்டாக தான் தூரல் போட்டுச்சு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாலையில் நிறைய தண்ணி தேங்கிடுச்சு.
நாங்கள் போகிற இடத்துல பார்த்தா அரிசி கடை க்ளோஸ் பண்ணியிருந்துச்சு. ஸ்நாக்ஸ் கடையை பார்த்தா எங்கள் ஆளுங்க விடுவாங்களா, உடனே கருப்பட்டியை பார்த்துட்டு இங்கே நிப்பாட்டி எனக்கு போலி வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் சைடாக அப்படியே நிப்பாட்டிட்டு கருப்பட்டி காஃபி போயிட்டு ஒரு பிளேட் அல்வா, போலி, 4 பேர்த்துக்கு காஃபி, அப்புறம் பணியாரம் இதெல்லாமே ஆர்டர் பண்ணி நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நாளைக்கு இதமாக காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஜாலியாக அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ வாட்ச் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சில விஷயங்களில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் ஒர்க்கிங் உமன். எனக்கு கிடைக்கிற டைமில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு மேலே நல்லா ட்ரை பண்ணி நல்ல வீடியோவாக போடுறேன். போடுற வரையிலுமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. என்ன மாதிரிலாம் இன்னும் நான் டெவலப் பண்ணணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதன்படி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்துட்டு தெரிஞ்ச மாதிரி கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டில் பாய்.